ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத பத்தி கவலைப்படாம இந்த நேரத்துல கூட ஆனந்தி திட்டுறதுதான் முக்கியமா போச்சா உனக்கு? அவ கூட போனதுனால தாண்டி என் புள்ள இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கான். அவ கூட இருந்தா அவன் உடம்பு மட்டும் இல்ல, வாழ்க்கையே பாழா போயிடும். அத சொன்னாதான் உங்க மரமண்டைக்கெல்லாம் உரைக்க மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணுவேன்? அண்ணி, நீங்க என்ன சின்ன புள்ள மாதிரி கண் கலங்கிட்டு இருக்கீங்க? அவன் தாலி கட்டிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அவன் அப்படியே போட்டுறாமா? நம்ம புள்ள அண்ணி, அவன் ஏதோ வயசு கோளாறுல தப்பு பண்ணிட்டான். அண்ணன் இருந்திருந்தா அவன் பண்றதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு விட்டுருவாரா? அவனை இழுத்துட்டு வந்து 4 சாத்து சாத்தி இது உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி புரிய வச்சிருப்பாரு. துளசியோட சேர்த்து வச்சிருப்பாரு. அந்த இடத்துல இன்னைக்கு இருந்து அதை பண்ண வேண்டியது நீங்க. உங்க கூட நாங்க இருக்கோம். நீங்க கிளம்புங்க. நாம போய் அவன் கிட்ட பேசி இங்க கூட்டிட்டு வர்றதுக்கான வழியை பார்ப்போம். அவன் பேச்ச கேட்கலனா அப்புறம் எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வைப்போம். நீ சொல்றதுதான் அருள் சரி. அவங்க கிட்ட பொறுமையா பேசி எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். யாழினி, அவனுக்கு போன போடு. அம்மா, நீ அவசரப்படுற. யாழினி, அம்மா தான் சொல்றாங்கல்ல, நீ என்ன அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? போனை போட்டு கொடு முதல்ல. போனை போடுங்கறேன்ல. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. நான் எடுக்கிறேன் அன்பு, இருங்க. யாழினிதான் பேசு. இல்ல, நீங்களே பேசுங்க. நான் பேசினா உடம்பு முடியாம இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவா. நீயே பேசி சமாளி. ஹலோ, சொல்லு யாழினி. அண்ணி, அண்ணாக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? கேட்டிங்களா? அண்ணியா? உன் அண்ணனுக்கு உடம்பு முடியலன்னு உனக்கு எப்படி யாழினி தெரியும்? ஆனந்தி, சித்தி சித்தப்பா தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல. இப்போ அவங்க அங்கதான் இருப்பாங்க. என்ன யாழினி, சித்தப்பா சித்தியெல்லாம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களா? இல்லைன்னா அங்கதான் இருக்காங்களா? இங்கதான் இருக்காங்கண்ணா. பக்கத்துல இருந்தாங்கன்னா தெளிவா சொல்லிடு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சின்ன காய்ச்சல் தான், சீக்கிரமா சரியாயிடும். இந்த காய்ச்சலாலலாம் நாங்கெல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிட்டதா? அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாம்னு சொன்னதா சொல்லிடு. அவங்களோட அக்கறையும் அன்புமே போதும், ரொம்ப நல்லாவே இருப்போம். பாசத்தை பொழியிறேன்னு எதையும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லு. எங்க இருக்கான்னு கேளு. அண்ணா, இப்ப நீ எங்க இருக்க? நானும் ஆனந்தியும், நானும் என் பொண்டாட்டியும் எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். உனக்கு என்ன பார்க்கணும்னா நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன். நீ எப்ப வேணாலும் வீட்டுக்கு வா. என் பொண்டாட்டி அருமையா சமைப்பா, அது உனக்கே தெரியும்ல. நல்ல விருந்து வச்சு அனுப்பி வைக்கிறேன். என்னாச்சுங்க? போன புடிங்க எங்க அம்மா கட் பண்ணிருப்பாங்க. எங்க உடம்பு சரியில்லைன்னு பதறி போய் போன் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட போய் இப்படித்தான் கோவப்பட்டு பேசுவீங்களா? பரிதவிப்போடு இருக்கிறவங்க தான் யாழினியை விட்டு போன் பண்ண வைப்பாங்க. இன்னும் பழைய மாமியாரே நினைச்சு பேசிட்டு இருக்க. அது துளசிங்கிற வைரஸால கெட்டு போயிருக்கு. நீ இப்ப என் கூட இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் போனே பண்ண சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்சதான் நான் இப்படி பேசுனேன். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? எங்கேயும் போய் முடியாது ஆனந்தி, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அண்ணி, இதுக்கு மேல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்படியே விட்டா அன்பு நமக்கு திரும்ப கிடைக்க மாட்டான். நான் வரேன், நீங்க வாங்க. நீ
அவன் என்னதான் முடிவுல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடலாம். வாங்க நீ. நானும் வரேன் மாமா. இல்ல துளசி, நீ அங்க வர வேண்டாம். அது சரி வராது. பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம். நீ இங்கே இரு. வாங்க நீ போலாம். பிரேமா வா போலாம். புடி. என்ன யாழினி, அண்ணனை போய் கூப்பிடாதீங்கன்னு பதறி ஓடாம இங்கே இருக்க? ஆ? ஆரம்பத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் அண்ணா இந்த வீட்டுக்கு வராம எங்கேயாச்சும் நிம்மதியா இருக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா கரையான் வீட்டுக்குள்ள புகுந்துருச்சுன்னு யாராவது வீட்டை அடிச்சிட்டு போவாங்களா? அந்த மாதிரி வீட்டுக்குள்ள புகுந்த ஒண்ணு விரட்டுறதுக்கு எங்க அண்ணா மறுபடியும் இங்க வரணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் போறவங்களை தடுக்க வேண்டான்னு அமைதியா இருந்துட்டேன். என்னையா பதறி ஓட விட போறீங்க? உங்க அண்ணன் இந்த வீட்டுக்கு வரட்டும், அதையும் பார்த்துடுறேன்.